السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் இரவு தூங்குவதற்கு முன் இந்த துஆவை ஓதிவிட்டு நாம் தூங்குவோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த துஆவின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்களை நீக்குகின்றான். சிறந்த வாழ்க்கையை அவன் நமக்கு அமைத்து தருகின்றான். நாம் நினைத்த காரியங்களை அல்லாஹ் நிறைவேற்றி வைக்கின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் இரவு தூங்குகின்ற பொழுது தூங்குவதற்கு முன் உடு செய்துவிட்டு நாம் இந்த துஆவை ஓதிவிட்டு தூங்குவோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த துஆவின் மூலமாக நம்முடைய அனைத்து கஷ்டங்களையும் அல்லாஹ் நீக்குகின்றான். இந்த துஆவின் மூலமாக நாம் நினைத்த காரியங்களை அல்லாஹ் நடத்தி வைக்கின்றான். யக்கீனோடு ஓதுவோம். ஓதிவிட்டு யாரிடமும் பேசாமல் அவ்வாறே நாம் உறங்கிவிடுவோம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய அனைத்து விடயங்களையும் சீராக்குவான். என்ன துஆ என்றால், இது ஒரு அல் குர்ஆனினுடைய வசனம். ரப்பனா ஆமன்னா ஃபக்ஃபிர் லனா வர்ஹம்னா வ அன்த கைருர் ராஹிமீன். ரப்பனா ஆமன்னா ஃபக்ஃபிர் லனா வர்ஹம்னா وأنت خير الراحمين. இந்த துஆவினுடைய பொருளை பாருங்கள். எங்கள் இறைவா, நாங்கள் உன் மீது ஈமான் கொள்கின்றோம். நீ எங்கள் குற்றங்களை மன்னித்து எங்கள் மீது கிருபை செய்வாயாக. கிருபையாளர்களிலெல்லாம் நீதான் மிக்க மேலானவன் என்று வரக்கூடிய அல் குர்ஆனினுடைய 23வது அத்தியாயத்தின் 109வது வசனம். இதனை ஓதி நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.